கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்துல நாம பொதுவா யாராவது நம்மளை பார்த்து சுகமா இருக்கீங்களான்னு கேட்டா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாய் காணப்படும். அதே போல நாமும் பிறரை பார்க்கும்போது சுகமா இருக்கீங்களா என்று கேட்போம். அப்போ உலக பிரகாரமான நம்முடைய வார்த்தைகள் அவர்கள் கேட்கிறவர்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல நமக்கும் அவங்க சொல்லும்போது மகிழ்ச்சியாக காணப்படும். இது ஒருவேளை அவர்கள் அந்த வார்த்தையினால நம்மளால ஒருவேளை உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆனா அவர்களால எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மளை மகிழ்ச்சியாக்கும் என்றால், இந்த நம்மை படைத்த கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை உருவாக்கிய கரங்கள் நம்மை பார்த்து, "சுகமா இருக்கியா? சுகமாக விரும்புகிறாயா?" என்று கேட்டால், அது எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியாய் காணப்படும். தேவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து அந்த வார்த்தையை கேட்கிறார். "சுகமாய் இருக்கிறாயா? சுகமடைய விரும்புகிறாயா?" என்று கேட்கிறார். நம்ம உண்மையிலே தேவன் இந்த இடத்துல நம்மை பார்த்து கேட்கும்போது நம்முடைய உள்ளம் எப்படி காணப்படும்? அநேக சுகத்தை பற்றி நீங்க ஆண்டவர்ட்ட கேட்பீங்க. இப்ப ஏசப்பா உங்க நடுவுல நின்று இந்த வார்த்தை கேட்டால், உங்களுக்கு அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித வியாதி இருக்கும். ஒவ்வொருவருடைய மனப்பாரம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். வியாதிகள் அநேகம். மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகள் உண்டு. சொஸ்தமடையக்கூடிய வியாதிகளும் உண்டு. ஒருவேளை டாக்டரால் முடியாத நோயும் உண்டு. நெடுநாளமாய் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு சுகம் கிடைக்காத வியாதிகளும் உண்டு. அப்படி நம்ம என்ன செய்வோம், இயேசப்பா அந்த இடத்துல நிக்கும்போது நம்ம என்ன செய்வோம், உடனே நம்ம இயேசப்பாட்ட உடனே நம்ம என்ன செய்வோம், கேட்போம். அப்படிதானே? அதே போலதான் தேவன் இன்று உங்களை பார்த்து அந்த அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்று நம்மை பார்த்தும் தேவன் அதைத்தான் கேட்கிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அப்போ இயேசுப்பா பாருங்க, அந்த மற்ற மற்றவர்கள்லாம் அந்த தூதர்கள் கலக்கப்படும் போது முதலாவது யாரு போய் அந்த குளத்துல அவங்க போய் முங்குதாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வியாதி சுகமாகும். ஆனால் இந்த 38 வருஷமாய் அந்த குளத்து அருகிலே எழும்ப முடியாதபடி படுக்கையிலேயே காணப்பட்ட அந்த மனிதன் யாரும் தூக்கி கொண்டு கூட போக முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏசப்பாவுடைய அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவுடன் அவன் வியாதி சுகமாகி அவன் என்ன செய்தான், எழுந்து நடந்தான். அவன் அந்த குளத்துல இறங்கவே இல்லை. அந்த குளத்தை இறங்குறதுக்கு தேவனுடைய வார்த்தையினால சுஸ்தமானான். அதே போல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் என்று ஒருவேளை தனிமையில விடப்பட்டிருப்போம். ஒருவேளை நோயினால பாதிக்கப்பட்டதுனால ஒருவேளை குடும்பத்திலிருந்து ஒருவேளை தள்ளி வச்சிருப்பாங்க. தனி பிளேட்டு போட்டு வியாதி நமக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு ஒருவேளை சில வீடுகள்ல வச்சிருப்பாங்க. அப்போ மனம் சோர்ந்து காணப்படுறீங்களா? தேவன் நின்று உங்க பக்கத்துல நின்று சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இது உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த வார்த்தை. அதை விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்கள். அதே போல பாருங்க, வியாதி சுகமே முடியாத அளவுக்கு மருத்துவரால கைவிடப்பட்டு ஆஸ்பத்திரியில தனிமையாய் காணப்படுவீங்களா? நிறைய ரூபா செலவழிச்சு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல இனி எதுவுமே பணம் செலவழிக்க இல்லை, என்னிடத்துல இன்னும் ஒண்ணுமே இல்லை, இன்னும் எப்படி சுகமாகும் என்று கலங்கி தவிக்கிறீங்களா? இயேசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமடைந்த அந்த பெரும்பாடு உள்ள சிறிய போல நீங்களும் இன்னைக்கு நிச்சயமாய் சுகமடைவீங்க. விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது தேவன் என்ன செய்யறார், எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நம்ம பெற்றிருப்போம். நம்ம பிறந்தது முதல் இது வரைக்கும் எத்தனையோ காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றிருப்போம். அப்படி இருந்தும் சில சமயங்கள்ல நமக்கு என்ன ஆயிரும், விசுவாசம் இல்லாம போயிரும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் விசுவாசத்தோட என்ன செய்யணும், காணப்படணும். அப்படி விசுவாசத்தோடு தேவனிடத்துல கேட்கும்போது நிச்சயம் நம்முடைய நோய்களை தேவன் என்ன செய்கிறார், தீர்க்கிறவராய் காணப்படுகிறார். அது இப்பொழுதே நடக்கும். இந்த நொடியிலே நடக்கும். எல்லாவற்றையும் செய்ய சகல வல்லமை கொண்ட தேவன் அவர்.
அவர் அவர் மட்டும் அந்த வல்லமையை அஹ் அஹ் வல்லமையோடு காணப்படல, அந்த வல்லமையை நமக்கும் கொடுத்திருக்கிறார். இயேசுப்பா வந்து அந்த 3 வருடம் என்ன செய்தார்? ஊழியம் செய்யும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லும்போது வியாதியஸ்தர்கள் அவர் அவர் கூட எப்பவும் அநேக ஜனங்கள் கூடிக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட போனா வியாதி சுஸ்தமாகுது, பிசாசுகள் ஓடி போயிருது. அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போஜனம் கொடுக்காரு, ஆவிக்குரிய போஜனம் கொடுக்காரு, மன நிம்மதி சமாதானம் கொடுக்கிறார். அப்படி எல்லா விதத்திலும் தேவன் அற்புதத்தை செய்த உடனே அந்த முடியாத வியாதி, அந்த காலத்துல இந்த குஷ்டரோகம், பிறவி குருடன், அப்படி எல்லா வியாதியும் மரித்தவர்கள் எழுப்பினார். அப்படி கிடைச்சதுனால மக்கள் அவரை விடவே இல்லை. அவரை எங்க கண்டாலும் பின் தொடர்புகளாவே காணப்பட்டாங்க. எப்பவும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை தொடர்ந்து காணப்பட்டாங்க. இதனாலதான் அந்த வேற பாதகர் பரிசேயருக்கெல்லாம் பொறாமை ஆயிற்று. ஒருவேளை மக்கள் இவரை ராஜாவாக்கிடுவாங்களோ என்று நினைச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. தேவன் அற்புதத்தை அதிசயத்தையும் செய்து கொண்டே வந்தார். ஒரு மனிதனே அவர் என்ன செய்யல, பெருமையாவே விடல. அப்படி அவர் செய்தவரா இன்னும் அந்த வல்லமையோடு தான் அவர் இருக்கிறார். அந்த வல்லமையை நமக்கும் கொடுத்திருக்கிறார். இயேசுப்பா பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்க உலகம் எங்கும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள். அதே போல அவர் என்ன செய்திருக்காரு? சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை போய் சொல்லும்போது மக்கள் எதிர்பார்க்கிறது சுகத்தை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது அற்புதத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஊழியக்காரங்க போய் ஒரு மிஷினரி ஊழியமோ ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யும்போது, பொதுவா நம்ம கிறிஸ்தவங்களே ஒரு ஊழியக்காரங்க சபையில வந்து பிரசங்கம் பண்ணா அவங்க எதையாவது ஒரு அதிசயம் அற்புதம் செய்ய மாட்டாங்களான்னு தான் நம்ம என்ன செய்வோம், பார்ப்பாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் அதிசயம் கண்ட நாமே அப்படி எதிர்பார்க்கும்போது மற்றவர்கள் எதிர்பார்க்காம இருப்பாங்களா? நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? சுகம் கிடைக்கணும், வீட்டுல உள்ள கஷ்டம் மாறணும், அதுக்கப்புறம் வீட்டுல பிசாசு அந்த பிடித்ததெல்லாம் நீங்கிடணும், இருள் நீங்கி வெளிச்சம் வரணும், நல்ல மற்றவர்களை போல நாமும் ஒரு இந்த எந்த கஷ்டமும் இல்லாம வாழணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ஊழியக்காரர் வந்தா ஏதாவது ஒரு அற்புதம் கிடைக்காதுன்னு தான் நினைச்சு வருவாங்க. அப்போ தேவன் நினைச்சிருக்காரு, அதற்காகவே அந்த அற்புதத்தையும் வல்லமையும் தேவன் ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வசனத்தையும் அவருடைய வசனத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுசேஷத்தை கிருபையாய் சொல்லதுக்கு கிருபை கொடுத்திருக்கிற நம்மிடத்துலயும் தேவன் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது தேவன் அற்புதத்தை நிச்சயமாய் நம் மூலமாகவும் செய்வார். அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, ஏசப்பா 12 சீசர்களையும் அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த 12 சீசர்களையும் அவர் என்ன செய்தார்? தமிழிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதே போல அவர் என்ன செய்தார்? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று அவர் அதிகாரம் கொடுத்தார். அதே போல பின்வருகிற அதிகாரங்கள்ல பாருங்க, இன்னும் வேற 70 பேரையும் தேவன் நியமிக்கிறார். அவர்களுக்கும் இதே வல்லமையை கொடுக்கிறார். அதே போலதான் தேவன் இப்பொழுதும் ஆதியில முதல் நூற்றாண்டிலிருந்து இதுவரைக்கும் தேவன் அநேக ஊழியக்காரர்களுக்கு, தேவனிடத்தில் விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அந்த அற்புதத்தின் வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம தான் அதை பயன்படுத்தாமல், நம்ம ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு சுகம் கிடைக்குமோ என்ற சந்தேகத்துல காணப்படுறதுனாலதான் அந்த அற்புதங்களை மக்கள் பெற முடியாமல் காணப்படுகிறாங்க. அதனால நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு அற்புதம் கொடுக்கும்போது அதே அற்புதத்தை நாம பிறருக்காக ஜெபிக்கும் போதும் தேவன் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதற்கு நம்மளுக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா நிச்சயமாய் தேவன் என்ன செய்தார்? நிச்சயமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இது சரீர பிரகாரமான சுகம். சுகமடைய விரும்புகிறாயா, சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று அந்த 38 வருஷம் படுக்கையில அந்த பெதஸ்தா குளத்துல அந்த படுத்திருந்த மனிதனை பற்றி கேட்ட தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். அதே போல தேவன் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல ஆவிக்குரிய சுகம், சரீர பிரகாரமான சுகம் நமக்கு எப்படி தேவையோ அதே போல ஆவிக்குரிய சுகமும் நமக்கு தேவை. அந்த எலியா தீர்க்கதரிசி
அப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த எலிசா என்ன சொல்லுகிறார், எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த யோர்தான்ல சால்வி அந்த எலியா தீர்க்கதரிசியுடைய சால்வி அடிக்கும்போது அந்த தண்ணீர் என்ன செய்யுது, அப்படி ரெண்டு அந்த பிளக்கிறது. அப்புறம் அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிடுறார். அப்ப அது விசுவாசத்தின் கேள்வி. அவருக்கு தெரியும் எலியாவின் தேவன் இருக்கிறார். அதனாலதான் எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறார். இது ஆவிக்குரிய சுகம், ஆவிக்குரிய வல்லமை. இந்த வல்லமையை தேவன் எலிசாவுக்கு 2 மடங்காய் கொடுத்தார். அவர் மூலமாக அநேக அற்புதங்கள், மரித்தவர்களை எல்லாம் எழுப்பினார், அநேக அற்புதங்களை செய்தார். அதே போலதான் தேவன் என்ன செய்கிறார், நமக்கும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு வல்லமையை கொடுக்க நம்ம எப்போ அவர்கிட்ட கேட்க மாட்டோம் என்று என்ன செய்தார், அவர் வாஞ்சியோடு எதிர்பார்த்து காணப்படுகிறார். இந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவன் என்ன செய்தான், ஜீவ காலம் எல்லாம் நம்ம மரண பயத்துல ஆழ்த்ததற்கு, அவனுக்கு அடிமையாய் காணப்படுவதற்கு நம்மள மரண பயத்தை கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அப்பொழுது அந்த மரணத்தின் அதிபதியாகிய அந்த சாத்தான் அவனுடைய அந்த பிடியிலிருந்து தப்புவிக்கிறதுக்காக தேவன் என்ன செய்தார், அந்த அந்த ஜீவாதிபதி என்ன செய்தார், அவருடைய ஜீவனையே நமக்காக என்ன செய்தார், கொடுத்தார். அதனாலதான் நம்ம என்ன செய்தோம், இந்த காலத்துல நம்ம என்ன செய்தோம், அந்த மரணத்தை ஜெயித்த அந்த ஜீவன் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தனுடைய கிருபையினால அவருடைய இறக்கத்தினால நம்ம என்ன செய்தோம், இன்று நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம என்ன செய்தோம், இன்னைக்கு நம்ம என்ன செய்தோம், இந்த உலகத்துல சமாதானமாய் வாழ்கிறோம். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம அவருடைய திருவிருந்துல அவருடைய சரீரத்தையும் அவருடைய அந்த ரத்தம், அந்த ஜீவ அப்பத்தையும் அந்த ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணி இன்று நம்ம ஆத்மபகரமான சுகத்தை பெற்று நம்ம என்ன செய்தோம், நம்ம சரீரத்திலையும் நம்ம ஆவிக்குரிய விதத்திலையும் நமக்கு சமாதானத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அந்த சத்திய ஆவியானவரை நம்ம வரவழைக்கும் போது அவர் நமக்குள் இருந்து அவருடைய சத்தியத்துல நம்ம நடக்க நமக்கு என்ன செய்வார், வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல பாருங்க, ஏசப்பா அந்த சகேவிய பாருங்க, அவன் பாவியா தான் இருந்தான். அப்பவுமே தேவன் சொல்லல இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு. அப்பவுமே அவன் பாவியா இருக்கும்போதே அவனை நேசித்தார். இப்போ ஒருவேளை பாவிகளை தேவன் ரசிக்க மாட்டார், பாவிகளை சுகமாக்க மாட்டார், அப்படிலாம் இல்லை. அவர் பாவிகளையும் சுகமாக்கிற தேவன், பாவிகளையும் ரசிக்கிற தேவன். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை அவர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த அந்த சீசர்களும் ஏசப்பாவும் அநேக வீடுகள்ல போய் அவர் விருந்துக்காக அழைக்கப்படும் போது அந்த இடத்துல பாவிகளோடும் அவர் என்ன செய்தார், இருந்து விருந்து உண்ணார். அப்போ அந்த ஆயக்காரர்கள் பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுடைய ஆண்டவர் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடு என்ன செய்தார், இருந்து போஜனம் பண்ணுகிறாரே என்று சொன்னார்கள். இன்று உலக பிரகாரமா யாராவது ஒரு ஆளு கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இந்த சில ஊழியக்காரங்களோ சில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களோ என்ன செய்வாங்க, அந்த ஆளு ரொம்ப தப்பு பண்ணுவாரு, அந்த ஆட்கள்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பாவியாகிய மனுஷனை நம்ம அவர்களோடு நம்ம பேசி ஆண்டவரை பற்றி சொல்லும் போதுதான் அவங்கள நம்ம நினைச்ச முடியும், தேவனுக்குள்ள நம்ம ரசிக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம காணப்படுறோம். துன்மார்க்கன் நீதிமான், தேவன் துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு எல்லாருக்கும் தான் சேர்ந்து மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதுக்காக நீதிமான்களுக்கு மட்டும்தான் நான் மலையை கொடுப்பேன், பாவிகளுக்கு கொடுக்க மாட்டேன்லாம் தேவன் எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய், பச்சைப்பாதம் இல்லாத தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருவேளை அந்த சகையை பாருங்க, அந்த எரிகை விழுந்து தேவன் அந்த கிராமத்துல பிரவேசித்து அவர் நடந்து போகும்போது ஜனக்கூட்டமா காணப்படுது. அப்ப இந்த சகைவுக்கும் ஏசப்பா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அப்ப ஏசப்பா அங்க இருந்து வாராங்கன்னா ஏசப்பாவுக்கு முன்னுக்கூட்டியே ஓடிடுதான். ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்துல போய் ஏறி போய் வந்துடுதான். எப்பொழுது இந்த வழியா தான் வருவாரு. ஏன்னா அதை விட்ட வேற வழி இல்லை, அந்த வழியா தான் தேவன் கடந்து போகணும். அப்போ அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆளுக்குள்ளமா இருக்கோம், அப்போ அநேக ஜனங்கள் வரும்போது நம்ம அந்த இயேசுவை காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான், காண ஆவலா என்ன செய்தான், அந்த மரத்துல போய் உட்காந்து சுத்தி முத்தி அப்படியே பார்த்துட்டே இருக்கான், எப்போ ஏசப்படுவாங்க. அவன் மரத்துல உட்காந்துருக்கும் போதே தேவன் அறிந்தார். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அங்கிருந்து வந்த உடனே
மரத்தை பார்த்தார். சகைவே கீழே இறங்கி வா என்று சொன்னார். அப்போ அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்போ அங்க இருந்த மக்கள்லாம் இவன் பாவியான மனுஷன், இவரிடத்துல போய் தங்குறான்னு முறுமுறுத்தாங்க. தேவன் சகைவிய பாவி என்று அவர் வெறுக்கவில்லை. அவன் பாவியாய் இருந்தும் அவனை நேசித்தார். நேசித்துதான் அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்தான், அவன் மனசாட்சி குத்தப்பட்டு என்ன செய்தான், நான் என்னுடைய இந்த யாரிடமாவது நான் என்ன செய்தேன், அநியாயமாய் வாங்கியிருந்தேன், என் ஆசில பாதியை நான் ஏழைகளுக்கு தானமா கொடுக்கேன், யாரிடத்துல அநியாயமா வாங்கினா நாளத்தினாய் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தேவன் என்ன சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அதே போலதான் பாவியாகி நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படவே தான் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை என்று நீங்களும் நானும் என்ன செய்ய முடியுது, ஆலயத்துக்கு போக முடியுது, கேட்க முடியுது, ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம சொல்ல முடியுது. அவருடைய கிருபைன்னு இறக்கும். அவருடைய கிருபை அந்த காலத்துல ஆதி காலத்துல பாருங்க, ஆண்டோடைய வசனத்தை அதனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே ஸ்திரீகள்லாம் சபையில அவங்க என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா இப்ப உள்ள கிருபையின் காலங்கள்ல எல்லாருக்கும் இந்த வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். இது தேவன் கொடுத்த ஞானம். அவர் இதை கொடுக்காதபடி இந்த வார்த்தை என்ன செய்யாது, ஒரு வார்த்தையும் கூட வரவே செய்யாது. இது தேவன் கொடுத்த வார்த்தை. அதனால என்ன செய்யுங்க, நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயம் தேவன் இப்பொழுது உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு வாசப்படியில நின்று தேவன் என்ன செய்தார், என் பிள்ளை என்னை கூப்பிடாதா, நான் வீட்டுக்குள்ள அவனுடைய வீட்டுல உள்ள தரித்திரத்தெல்லாம் நான் நீக்கணும், அவன் வீட்டுல வியாதியெல்லாம் நான் முற்றிலும் சுகமாக்கணும், சாபத்தெல்லாம் போக்கணும், பாவத்தெல்லாம் போக்கணும் என்று தேவன் என்ன செய்தார், அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நானும் பாவியான மனுஷிதான், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட போய் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தேவன் எனக்கும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபைதான். உலகத்துல என் கணவன் என் கூட என் ஆயுசு வரைக்கும் என் கூட இருப்பாங்க, என்னை கவனிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வியாதி நிமித்தம் அவங்க இடையில போயிட்டாங்க. என் கணவர் போன பிறகு நம்மளுக்கு யாருமே இல்லையே, குழந்தையும் கிடையாது, விசாரிப்பார் யாருமே இல்லையே தவப்பனே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கும் போது என் தேவன் என்னோடு இருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சாட்சி. இன்று நான் ஜீவனோடு இருக்கிறோம்னா, நான் சுகத்தோடு இருக்கிறோம்னா, என்னுடைய சரீரத்திலையும் வியாதிகள் வந்தன. ஒருவேளை என் சரீரத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏசப்பாவுக்கு தெரியும். நம்ம நினைப்போம் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு. ஆனா ஏசப்பாவுக்கு நம்முடைய சரீரத்துல அந்தரங்கத்துல என்னெல்லாம் இருக்கு, என்ன பலவீனம் இருக்குன்னு அவர் அறிவார். அவருடைய அந்த நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையில தான் நம்ம என்ன செய்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனை என்னையை ஒருபோதும் தனிமையாய் விடவில்லை. நான் எப்பொழுதுமே நான் தனிமையா இருக்குன்னு நினைக்கவே மாட்டேன். என் கூட 3 பேர் இருக்காங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 பேர் இருக்காங்க. பெற்ற தாயும் தகப்பனும் நம்ம அவங்க வயிற்றுல இருந்து வந்தோம், கொஞ்ச நாள்ல அவங்க என்ன செய்யிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு மரித்து போயிட்டாங்க. திருமணம் முடித்த கணவன் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சோம், அவரும் அவரும் என்ன செய்தாரு, ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. குழந்தைகள் கிடையாது. இந்த தனிமையான சூழ்நிலை தேவன் என்னை நடத்துகிறார். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் வெட்கப்படாமல் ஆண்டுடைய நாமத்தை சொல்லிடுறோம்னா அவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எந்த வியாதி வந்தாலும் தேவன் எனக்கு அதை எதிர்கொள்வதற்கு எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அதனால என்னோடு இருக்கிற தேவன் உங்களையும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெயிப்போமா? ஜெபம். ஏசப்பா, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தோப்புனே. ஏசுராஜா, அன்று அந்த பெதஸ்தா குளத்துலப்பா எல்லாராலையும் கைவிடப்பட்ட அந்த மனிதனை தோப்புனே, 38 வருடமாய் வியாதியாய் காணப்பட்ட மனிதனப்பா பார்த்து நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று கேட்டி தோப்புனே. சொஸ்தமடைய விரும்புகிறாய் என்று கேட்டது மாத்திரம் இல்லப்பா, அவனை எழுந்து உன் படுக்கை விட்டு எழுந்து போ என்று சொல்லிடப்பா, எழுந்து நட என்று சொல்லி தோப்புனே. உடனே அவன் எழுந்து நடந்து போனான்னு தோப்புனே. அதே போலப்பா இந்த நேரத்துலப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா, எல்லாம் உம்மால ஆகும் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. என் தேவனால் எல்லாம் கூடுந்த ஒப்புனே. அன்றரை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடுந்த ஒப்புனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இஸ்ராஜா,
என் தகப்பனே நீ பிணி போக்கும் மருந்து தகப்பனே. ஏசப்பா உம்முடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்ல மருந்தப்பா. ஆண்டவரே நாங்க சுகமாய் காணப்படுகிறோம் என்றால் ஆண்டவரே உம்முடைய பிணி போக்கும் மருந்துனால தான் தகப்பனே இன்று நாங்கள் சுகமாய் காணப்படுகிறோம்ப்பா. இந்த நேரத்துலப்பா யார் வீட்லயாவதுப்பா சுகம் இல்லாமல் யாராவது படுக்கையில காணப்பட்டால் இந்த நேரமே எழுப்புங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்ப்பா. இந்த நேரத்துல அந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஒருவேளைப்பா பிசாசின் தொந்தரவுனால பிள்ளைகள் காணப்பட்டால் இந்த நொடியப்பா ஆண்டவரே அந்த பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசப்பா ஆண்டவரே அவனை விட்டு எழுந்து புறப்பட்டு போக கிருபை செய்யுங்கப்பா. என் தகப்பனே உம்முடைய வார்த்தையினால எல்லாம் ஆகும் தகப்பனே. நீர் பேசுவதற்கு முன்பாகவே பிசாசு உம்முடைய நாமத்தை சொல்லி ஏன் இங்கு வந்தீர், எங்களை கெடுக்க வாங்க வந்தீர், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி தகப்பனே. அந்த பிசாசுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இந்த காலத்துல தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே வேணும் தகப்பனே. நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும்ப்பா. விசுவாசம் இருந்தால் தான் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்க முடியும் தகப்பனே. பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா வெறுமை நிலையும் மாற்றிப்படுங்கப்பா. என் தகப்பனே ஆண்டவரே நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன் என்று பிள்ளைகள் பாடி ஆர்ப்பரிக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த நேரத்துல தகப்பனே சிறு பிள்ளை முதல் தகப்பனே, வயிற்றுல கர்ப்பமா இருக்கிற கர்ப்பஸ்திரீ முதல் தகப்பனே, அந்த வயிற்றுல இருக்க குழந்தை முதல் தகப்பனே, வாலிய பிள்ளைகள் முதல் தகப்பனே, முதிர் வயது உள்ளவர்கள் தகப்பனே, எல்லாரையும் காத்து வழி நடத்துங்கப்பா. எல்லா வித பாவ சாப நோய்களை நீக்குவதற்காக இந்த உலகத்துக்கு நீ வந்தீர் தகப்பனே. அந்த இயேசுராஜா அந்த மரணத்தின் அதிபதியாகிய அந்த பொல்லாத பிசாசை ஜெயித்தீர் தகப்பனே. ஆண்டவரே அந்த ஜெயித்த தேவன் நீர் எங்களோடு இருக்கிறபடியா நன்றி அப்பா. இந்த நேரத்துலப்பா இந்த கேட்டுக்கொண்டு இருக்க பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை கொடுத்ததுக்கா நன்றி தகப்பனே. பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு உங்களுடைய வழியில் நடக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபைக்குள்ள ஆண்டவரே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீ இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பொருள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.